Hi friends, welcome to our channel Greeny Craft. இந்த சேனல் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரல் அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம தென்னை போன்சாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவும் இதுதான். அந்த அளவுக்கு ஒரு ப்ளசன்ட் லுக்கும் ஒரு அட்வென்ச்சர் மாதிரியே தோட்டத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த போன்சாய். போன்சாய் பற்றி தெரியாதவங்களோ பிடிக்காதவங்களோ இருப்பது ரொம்ப குறைவு. அதனால் நம்ம இப்போ போன்சாய் பற்றிலாம் அதிகம் இப்போ பேச போகிறதில்ல. பொதுவாக பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வளரக்கூடிய அடினியம், பைக்கஸ், பேனியான் ட்ரீ, அரசமரம் இந்த மாதிரி மரத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக வளரும். இந்த மாதிரி சேலஞ்சிங்கான தென்னை மரம், பனை மரம் இந்த மாதிரி செடிகளை எடுத்து நம்ம க்ரோ பண்ணி அதில் போன்சாய் செய்யும்போது நம்ம ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென்னை பொதுவாகவே நம்ம டெம்பரேச்சருக்கு ரொம்ப சூப்பராக வளரும். இதை நம்ம ஃபுல்லாக அவுட்டோர் பிளான்ட்டாகவும் நம்ம க்ரோ பண்ணலாம். பார்சியல் நம்ம இன்டோர் பிளான்ட்டாகவும் இதை நம்ம வளர்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக தெரியும். நம்ம ஏற்கனவே பதியம் போட்டு மோர் தென் 9 months ஆன அந்த கிராப்பில் தான் நம்ம இப்போ போன்சாய் பண்ண போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கோகனட் செடியை சின்ன செடியாக இருக்கும்போது பதியம் வச்சோம். இன்றைக்கி வந்து 9 months மேலாச்சு. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு பதிவாக போடுவோம். எப்படி பதியம் போடுறது, என்ன மாதிரி கண்ணை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். சாயிலோட கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சாயிலை ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா கொஞ்சம் செடி வந்து ரொம்ப ஆடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்து, இந்த வேஸ்டேஜ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து ஃபர்தராக பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு நைஃபோ அல்லது ஒரு அயன் ராடோ வச்சுக்கிட்டு சாயிலெலாம் தனியாக பிரித்து எடுத்துடணும். அதை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ரூட்ஸ் நிறையா இருக்கும். ப்ரைமரி, செகண்டரி ரூட்ஸ் நிறையா இருக்கும். இந்த மெயின் ரூட்ஸ் மட்டும் நம்ம வச்சுட்டு அந்த ஃபைபர் ரூட்ஸை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாயில் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எல்லா ஃபைபர் ரூட்ஸையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா பெரிய ரூட்ஸ் தான் நம்ம வந்து அந்த செடியை தாங்கி நிற்கிறது. அதில் நம்ம வந்து டேமேஜ் ஆகிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஓரளவுக்கு சாயிலெலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற அந்த சாயில்ஸ் அப்புறம் சின்ன சின்ன ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்பப்போ பழைய டூத் ப்ரஷ் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கலர்ஸு, அந்த டஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த ரூட்டை சுற்றி நிறையா செல்ஸ் இருக்கும், பழைய செல்ஸ்லாம் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும். வாட்டர் வாஷ்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் ஒவ்வொரு லீஃபும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி, ஸோ அந்த லீஃபோடு அட்டாச் ஆகிருக்கிற அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நல்லா நைஃப் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம டெண்டர் அந்த குருத்து வரைக்கும் உள்ளதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். தனித்தனியாக அந்த லீஃப் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளீனிங்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத்தில் இந்த கோகனட் ஷெல் அப்புறம் இந்த ரூட்ஸை நல்லா கவர் பண்ணி ஒரு 2 to 3 daysக்கு நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த கோகனட் ஷெல் இதெல்லாம் வந்து ப்ரோக்கன், வெடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஆல்மோஸ்ட் 3 days ஆச்சு. இதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற கிளாத்தை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் மேலே படிஞ்சிருக்கிற அந்த டஸ்ட்லாம் கொஞ்சம் அதே துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துகிட்டு அந்த 3 நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த ரூட்ஸில் வந்து சின்ன சின்ன ஃபைபர் ரூட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் எகெயின் நம்ம கத்தியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ரூட்ஸ் ஷெல்கள்லாம் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கிளியர் வார்னிஷ் அது கூட கொஞ்சம் தின்னர் சேர்த்து நம்ம ரூட்ஸு அதுக்கப்புறம் அந்த கோகோனட் ஷெல் இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா
பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக் கிடைக்கும், நல்ல ஷைனிங் இருக்கும், ஒரு நல்ல ஒரு வுட் லுக் சூப்பராக கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒன்ஸ் இன் 3 மந்த்து இல்லைனா வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது, ஷைனிங் குறையும் போது நம்ம அப்பப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னென்னு கேட்டோம்னா, இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 2 லீஃப் அல்லது 3 லீஃப் வந்ததுக்கப்புறம் அந்த லீஃபை சுற்றி இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாத்தையும் நம்ம நைஃப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு லீஃபும் வந்து தனித்தனியாக இருக்கும். ஒரே மாதிரி சேர்ந்து இருந்தோன்னா நமக்கு இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக செய்யணும். அதுதான் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சது. நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா லுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நம்ம வந்து மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் நிறைய கிடைக்குது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஸ்டோன்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரூட்ஸ் எல்லாம் தனித்தனியாக தெரியும். இதுக்கு வாட்டரிங்னு பார்த்தோம்னா நம்ம டெய்லி வாட்டர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு டாப் சாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேஸ்க்கு ஒரு டைமோ இல்லை 3 டேஸ்க்கு ஒரு டைமோ நம்ம யூஸ் பண்ணாலே போதும், வாட்டரிங் பண்ணாலே போதும். நல்ல வெயிலில் இருந்தது ஓப்பன் பிளேஸில் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றலாம். இல்லை கொஞ்சம் நம்ம பார்ஷியலாக இன்டீரியராக கொஞ்சம் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு 3 டேஸ்க்கு ஒரு டைம் தண்ணி விட்டிங்கன்னா போதும். கோகனட் ட்ரீயை எவ்வளோ நாள் பாட்லேயே மெயின்டைன் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நம்ம எவ்வளோ நாள் நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ நாள் நம்ம இதை வந்து க்ரோ பண்ணலாம். பட் ஒவ்வொரு லீஃப் வந்து உதிரும் போதும் அந்த கோகனட் ட்ரீ ரியல் லுக்கு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதை செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீபாட்டிங் மட்டும்தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் 1 இயர்ஸ்க்கு ஒரு டைமோ நம்ம வச்சுக்கிற பாட்டோட சைஸை பொறுத்து இருக்கும். ரொம்ப பெரிய பாட்டையும் நம்ம பயன்படுத்தோம்னா ரொம்ப மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக வளரும். ஸோ அதனால் நம்ம சின்ன பாட்டை தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த ரீபாட்டிங் அது பண்ணுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். Thanks for watching. Bye bye.